எல்லாத்திலையும் தெய்வத்தை மகிமைப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. சங்கீதக்காரன் பாட்டு பாடுறான், பாட்டு பாடும்போது திரும்பி பார்க்கிறான், தன் காலத்துல அற்புதம் இல்லை, தன் காலத்துல அற்புதம் இல்லை, அப்ப துதிக்க வாய்ப்பில்லை. என் காலத்துல அற்புதம் இல்லாதனால துதிக்க வாய்ப்பில்லை. அவன் உடனே வரலாறு புரட்டுறான். வரலாறு புரட்டிட்டு 1500 ஆண்டுகளுக்கு பின்னால போறான். பின்னால போயிட்டு சொல்றான், செங்கடலை உடைத்தவரே உம்மை துதிக்கிறேன். ஏய் ஹல்லேலூயா. துதிக்கணும்னு நினைச்சா வழி இருக்கு, ஆராதிக்கணும்னு நினைச்சா வழி இருக்கு, தெய்வத்தை மகிமைப்படுத்தணும் நினைச்சா வழி இருக்கு. 1500 ஆண்டுக்கு பின்னால போய் வரலாற்றை புரட்டி பார்த்து ஒருத்த சங்கீதத்தை எழுதி முழங்கால நின்று ஆண்டவரை உயர்த்த முடியுமானா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் உலகத்தின் தொடக்கத்தில் போறான், போயிட்டு சொல்றான், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியரை சங்கரித்தவரை துதியுங்கள், பின்னிட்டு பார், ஆராதிக்க தொடங்கு.